Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஆகணும் 2026 குள்ள எனக்கு ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஆகணும் அப்படினா அதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுக்கணும், எப்படி எடுக்கணும், என்னென்ன எஃபர்ட்ஸ் பண்ணணும், எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றத நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. சோ ஏன் பேங்க் எக்ஸாம்ஸ் அப்படினு பாக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் ஜாபோட செக்யூரிட்டி இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு அட்ராக்டிவான சாலரியும் நல்ல அலவன்சஸும் இருக்கும். அண்ட் career growth and promotions bankingல அதிகமாவே இருக்கும் and work life balanceம் நமக்கு முக்கியம். கரெக்ட்டா? சோ பேங்கிங் மூலமா நமக்கு ஸ்டேபிள் பிளஸ் ரெஸ்பெக்டபிளான ஒரு career கிடைக்கும். சோ அத மிஸ் பண்ண வேணாம்ன்றதுக்காக தான் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படினு சொல்றதுக்கு காரணம். சரிங்களா? சோ யாரெல்லாம் பேங்க் ஆபீசர் ஆகலாம் அப்படினு பாத்தீங்கன்னா பேங்க் ஆபீசர் வந்து கஸ்டமர் அக்கவுண்ட்ஸை மேனேஜ் பண்ணுவாங்க, லோன்ஸ் அப்ரூவ் பண்றதா இருக்கட்டும், ஹேண்ட்லிங் டிரான்சாக்ஷன்ஸா இருக்கட்டும், சூப்பர்வைசிங் பேங்க் ஆபரேஷன்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே என்னது பேங்க் ஆஃபீஸர். ஸோ ஒரு பேங்க்ல கிளர்க்கோ, ப்ரொபேஷனரி ஆஃபீஸரோ, ஸ்பெஷல் ஆஃபீஸரோ அவங்க எல்லாருமே தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ரோலை பண்ணுவாங்க. ஸோ கிளர்க்கு, பிஓ, எஸ்ஓ இந்த போஸ்ட்டுக்கான ப்ரிப்பரேஷனை தான் எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கே ஆரம்பிக்கிறதுன்றத நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ மேஜர் பேங்க் எக்ஸாம்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னா ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க்கு, ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டு, ஆர்பிஐ கிரேட் பி. ஓகேங்களா? இது எல்லாமே எவ்ரி இயர் நடக்கும். அது இல்லாமல் நமக்கு என்ன சொல்லலாம், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கும் இருக்கு, ஆர்ஆர்பியில் கிளர்க்கும் இருக்கு, பிஓவும் இருக்கு. சரிங்களா? எஸ்ஓவும் இருக்கு. அது இல்லாமல் வேற என்ன சொல்லலாம், நமக்கு லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான போஸ்ட் தனித்தனியாக ஒரு பேங்க்ஸுமே தனித்தனியாக போடுவாங்க, நோட்டிஃபிகேஷன் ரெக்குவயர்மெண்ட் போடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. எல்லா எக்ஸாம்ஸும் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் நடக்கும். ஸோ இந்த வருஷம் நடந்துச்சு, போன வருஷம் நடக்கலைன்னா என்ன பண்ணுறதுலாம் கிடையாது, எவ்ரி இயர் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா போதும், பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு டிகிரி வாங்கியிருக்கீங்களா அது போதும்பா அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 20 to 30 இயர்ஸ். சரிங்களா? பிஓ லெவலாக இருந்தீங்கன்னா 20 to 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க பண்ணலாம். அது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது இருக்குது. எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் எப்படி ஓபிசிக்கு 3 இயர்ஸ் இருக்கும், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்குமோ அதே மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ன்றது இருக்குது. ஸோ நமக்கு ஸ்கில் என்னென்ன ஸ்கில் அவசியப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது இல்லாமல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, அதாவது ஓரளவுக்கு நமக்கு என்னது லாங்குவேஜ் இங்கிலீஷ் பேசவோ எழுதவோ தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் முக்கியம். சரிங்களா? ஏன்னா பிஓன்னு போகும்போது, எஸ்ஓன்னு போகும்போது இன்டர்வியூலாம் இருக்கும் இல்லையா, அப்போது நீங்கள் இங்கிலீஷ் பேசணும், இங்கிலீஷில் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஓகே, சரிப்பா. செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்னா ஸ்டெப் 1 ப்ரிலிம்ஸு. இது வந்து ஒரு கட் ஆஃப் கிளியர் பண்ணால் போதும், இதுக்கு மேலே இதை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இப்போ ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா மெயின்ஸு. இதுதான் உங்களுடைய டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்க போகுது. ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. இது வந்து எல்லாத்துக்குமே கிடையாது, ஆஃபீஸர் லெவலுக்கு மட்டும்தான். கிளர்க் எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவே கிடையாது, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டேஜ் 4 தான் ஃபைனல் செலெக்ஷன் எடுக்கும். இங்கே வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் யூஸ்வலாக சேர்ந்து நடக்கும். இதுவே வெறும் கிளர்க்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தனியாக ஒரு நாள் வைப்பாங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட்ஸு, இங்கிலீஷ், ஆப்டி, ரீசனிங், 30 கொஷின்ஸ், 35 கொஷின்ஸ், 100 மார்க்ஸ் 60 மினிட்ஸ். ஓகேங்களா? நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்கும் 1 hour. ஸோ இதில் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஸ்பீடு ப்ளஸ் அக்யூரேசி தான் முக்கியம். வேகமாக ஆன்சர் பண்ணணும், ஆன்சர் பண்ணுறது எல்லாமே கரெக்டாகவும் இருக்கணும். சரிங்களா? இதுதான் எதிர்பார்ப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் மெயின்ஸ். சரிங்களா? ஸோ மெயின்ஸ்க்கு என்னென்ன இருக்குன்னா ரீசனிங், இங்கிலீஷ், ஆப்டி, எக்ஸ்ட்ரா ஒன்று ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்ஸில் மெயின்ஸில் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும், சில இதில் இருக்காது. இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைனல் மெரிட்டுக்கு இதுதான் பேசும், இதுதான் நின்று பேசும். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ செக்ஷன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமர் பேசிக்ஸை கொஞ்சம் அதிகமாகவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எரர் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம மொபைல் ஆப்பில் டெய்லி குவிஸஸ் இருக்கும், அதில் போய் 5 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தான் ஒரு குவிஸ் இருக்கும், மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
ரீடிங் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நம்மளுடைய ஹிந்து நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல்ன்ற ஒரு பார்ட் இருக்கும், அதை டெய்லி வாசிங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதே சமயத்தில் ஒகேபுலரியும் என்ன பண்ணுங்கள், அந்த கான்டெக்ட்ஸில் அந்த ஒகேபுலரியை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதை நீங்கள் எடிட்டோரியல் வரும்போதே யூஸ் பண்ணும்போதே என்னது புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இங்கிலீஷில் இது எல்லாமே மேஜராக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக் கான்செப்ட்ஸ், அதாவது அரித்மெட்டிக், ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ்டர் பண்ணிக்கோங்க. தரவு பண்ணுறதில்ல, அதில் மாஸ்டர் ஆகிடணும். அதே சமயத்தில் கால்குலேஷன் ஸ்பீடை வேகமாக போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷனாக இருக்கட்டும், டிஐயாக இருக்கட்டும், அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் அதிகமாக கொடுக்கணும். ஷார்ட்கட் டெக்னிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? எல்லாத்துக்குமே என்னது ஷார்ட்கட் டெக்னிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆப்டி இப்படி தான் என்னது நம்மளால் தரவு பண்ண முடியும். அடுத்து ரீசனிங்னு போகும்போது பசில் அண்ட் சீட்டிங் கேட்டாலே நான் கரெக்டாக போட்டுருவேன்ப்பா, பசில் அண்ட் சீட்டிங் எப்படி கேட்டாலுமே நான் கரெக்டாக போட்டுருவேன்ப்பா அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அண்ட் என்னது சிலாஜிசம், கோடிங், டிகோடிங்லாம் எவ்ரி ஷிஃப்ட்டில் கேட்குறாங்களா, அப்போ இதெல்லாம் தரவாக தெரிஞ்சிருக்கணும். லாஜிக்கல் திங்கிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னு பார்க்கறதுக்கு பதிலாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்காது, மெமரி பேஸ்டு கொஷின்ஸை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ், இது மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 6 மாதத்தோடதையாச்சும் நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். பேங்கிங் அவேர்னஸ் முக்கியம். ஸ்டாட்டிக் ஜிகே தான் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் இந்த 2025 இப்போ வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது ஸ்டாட்டிக் ஜிகே தான் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே சமயத்தில் மந்த்லி ரிவிஷன் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் சில மெயின்ஸில் இருக்கும், சில மெயின்ஸில் இருக்காதுன்னு சொன்னோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ், இன்புட் அவுட்புட் டிவைசஸ், எது இன்டர்நெட்டு, எது மைக்ரோசாஃப்ட்டு அப்படின்ற பேசிக்கான விஷயங்கள் தான் கேட்பாங்க. ஸோ இதை ஒரு வாட்டி திருப்பி பார்த்துக்கோங்க. சரிங்களா? டெஸ்ட் எழுதும் போது அதை அனலைஸ் பண்ணும் போது அதோட படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகேப்பா. ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷை மதிக்காமல் போகிறது, மாக் டெஸ்ட் போடாமல் போகிறது, பிஒய்க்யூஸை திருப்பி மெமரி பேஸ்ட் கொஷின்ஸை திருப்பி பார்க்காமலே போகிறது, டைம் கண்டமேனிக்கு டெஸ்ட்டு முடிஞ்சாலும் பரவாயில்ல, டைம் முடிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம உட்காந்து போடுவோம் அப்படின்னு போட்டுட்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாமே ஒர்க் அவுட் ஆகாது எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா. ஸோ என்னது, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணணும்னா இது எல்லாத்தையும் நீங்கள் என்னது கேன்சல் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? சரி, அப்போ வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா டெய்லி ஒரு 3 to 4 hours ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டடி பிளான் வேணும்னா அடுத்த 6 மாதங்களுக்கு 6 monthsக்கு 180 daysக்கு ஐபிபிஎஸ் பிஓவாக இருக்கட்டும், எஸ்பிஐ பிஓவாக இருக்கட்டும், ஒரு ஸ்டடி பிளான் போட்டு வச்சுருக்கேன். அது ஆனால் 6 monthsக்கு இருக்குது. சரிங்களா? இப்போ ஆரம்பித்து 6 மாதம்னா 9th month தான், டூ லேட் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கோங்க. 6 monthsோடது என்னது 4 monthsஆக மாற்றி கொடுக்கலாமா பேசாமல்? 4 months ஸ்ட்ராட்டஜி வேணும்னா எனக்கு ஒரு மெயில் போடுங்க. 120 daysக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணால் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், ஸ்டடி பிளானு. அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ என்னோடய மெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா PRANAWA.NAIR அட்டுக்கப்புறம் கொஞ்சம் கவனிங்க, adda247.com. சரிங்களா? adda247.com என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி இது தான். இதுக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு 120 daysோடதை நான் அனுப்பி விடுறேன். செக்ஷன் வைஸ் ப்ராக்டிஸ் இருக்கணும். சரிங்களா? மாக் டெஸ்ட், வீக்லி மாக் டெஸ்ட் கண்டிப்பாக போடணும். மாக் டெஸ்ட் போட்டு அதை கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும். ஸோ தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக என்னது விடாமுயற்சியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் என்னது நமக்கு செலெக்ஷன் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ் நம்மளுடைய இந்த பேங்கிங் எக்ஸாம் ஆஃபீஸர் போனீங்க அப்படின்னா கிளர்க் மினிமம் 40,000 மேக்ஸிமம் 70க்கும் மேலே நம்மளால் என்னது ஒரு மாதத்துடைய சம்பளம் பார்க்க முடியும். ஸோ நமக்கு அது இல்லாமல் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கும், ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸ் இருக்கும், அல்லது அவங்களே அகாமடேஷன் கொடுத்துடுவாங்க, ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் பேக்ரவுண்ட் இருந்தால் தான் கிளியர் பண்ண முடியும், நிறைய யோசிக்கணும், ரொம்ப டான்டான ஆன்சர் பண்ண முடியும், அப்போ தான் பண்ண முடியும். அவசியம் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணால் இது எல்லாத்தையும் நம்மளால் அடைய முடியும். ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி இருந்தால் போதும், டெய்லி ப்ராக்டிஸ் இருந்தால் போதும், ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்தால் போதும், நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ முக்கியமான ஆக்ஷன் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா உடனே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஆரம்பிங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸையும் மாஸ்டர் பண்ணுங்கள், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேங்க் எக்ஸாம்ஸ் 2026 நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் நீங்கள் என்னது
சேலரிடோட கவர்மெண்ட் சம்பளத்தோட ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஓகே மேம், எல்லாம் ஓகே மேம், பட் நான் தனியாக எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல மேம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப் இன்னும் யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறோம், இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் கீழே எண்டில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோர்ன்றது காமிக்கும். சரிங்களா? ஸ்டோர்ன்றது காமிக்கும். அதில் போய் தமிழ் பேங்க்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பேங்கிங் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரம்பிச்சு இன்னும் 4 நாள் தான் ஆகுது. ஸோ இந்த ஃபவுண்டேஷனில் நமக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்காது. மேக்ஸு, ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் இப்போ நமக்கு உகாதி ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுங்கள், Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ Y350 கோட் அப்ளை பண்ணிங்கன்னா 3000 எவ்வளோ சொல்கிறாங்க, 200 சொல்கிறாங்க. பட் இவ்வளோ நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிங்கன்னா யூஸ்வலாக 22% தான் ஆஃபர் இருக்கும். இப்போது உகாடினால 32% ஆஃபர் இருக்குது. ஸோ 2200க்கு என்னது நம்மளால் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்க முடியும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல். Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ தயவு செஞ்சு பண்ணுங்கப்பா, யாருமே பண்ண மாட்டீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணவும் மறந்துடாதீங்க. அண்ட் லைக் பட்டன் ஒன்று மறக்காமல் போட்டுருங்கப்பா. சரிங்களா? ஓகேப்பா, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய், டேக் கேர்.